வணக்கம். யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் வீடியோ என்ன ரிலீஸ் பண்ணணும்னு தெரியல. அதனால் நம்ம ஃபேமிலிக்காக யூடியூப் ஃபேமிலிக்காக ஒரு வீடு கட்டியிருக்கேன். இந்த வீடு உங்களுக்கு தான். இப்போ ஸ்டோரி டைம். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் ஒரு பெரிய வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் வெளியே போயிட்டு வீட்டுக்கு ஒரு நாள் திரும்பும்போது அவருடைய ஃப்ரெண்ட் அவரை பார்த்துட்டு, சீக்கிரம் வாப்பா, உன்னோட தோட்ட வீடு தீப்பிடிச்சி எரியுது அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அந்த பெரியவர் மூஞ்சில் இருந்த சந்தோஷம் எல்லாம் போயிட்டு சோகமாக டென்ஷனாக ஆயிட்டார். அப்போ அவங்களுடைய பெரிய பையன் அப்பா, நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க, அந்த வீடை நான் நேற்றே விற்றுட்டேன், உங்களுக்கு சொல்ல தான் மறந்துட்டேன்னு சொன்னார். இதை கேட்டதும் அந்த டென்ஷனாக பதட்டத்தோடு இருந்தவர் உடனே நார்மல் ஆகிட்டார். கொஞ்ச நேரம் பார்த்து அவருடைய ரெண்டாவது பையன் அப்பா, இந்த வீடு வாங்குறேன்னு சொன்னவர் தான் அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காரு, ஃபுல் பேமெண்ட் ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அவங்க அப்பாவுக்கு மறுபடியும் டென்ஷன், மறுபடியும் வருத்தம், மறுபடியும் சோகமாக இருந்தார். டக்குன்னு அவங்களுடைய மூணாவது பையன் பயப்படாதீங்கப்பா, இப்போ தான் இந்த வீடு வாங்குறேன்னு சொன்னவர்கிட்ட பேசினேன், அவர் எந்த பேமெண்ட்டுக்கு பேசினாரோ அதுவே கொடுக்குறாராம்மா அப்படின்னு சொன்னார். இதை கேட்டதும் அவங்க அப்பா மறுபடியும் நார்மல் ஆகிட்டார். அவர் மூஞ்சில் இந்த டென்ஷன், வருத்தம் எல்லாம் போயிடுச்சு. இந்த கதையில் ஏதாவது கற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக நிறைய இருக்குது. இந்த கதையை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் என்னவோ ஒன்றா தான் இருந்தது. அதாவது அந்த வீடு எரியிறதெனவோ எரிஞ்சுன்னு தான் இருந்தது. மறந்து எங்கே அந்த பர்சனுடைய தாட்ஸ், த வே ஹி ரியாக்ட்ஸ். அதுவும் எப்படி பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாரே தவிர அவர் சொந்தமாக எங்கேயுமே முடிவெடுக்கலை. இப்படி தான் நம்ம லைஃப்லையும் நிறைய இடத்துல பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஆக்ஷனை பார்த்து தான் நம்ம ரியாக்ட் பண்ணுறோமே தவிர நம்ம சொந்தமாக எங்கேயுமே டிசிஷன் எடுக்கிறது இல்லை. எக்ஸாம்பிள், அந்த எரியிற நெருப்பான வீடை ஒரு கோலாவோ இல்லை ஒரு ப்ராப்ளமாவோ நினச்சிக்கோங்க. நம்ம கூட இருக்கிறவங்க உன்னால் முடியும், பாசிபிள் தான், அது செய்யலாம் அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் வரும். அதே நம்ம கூட இருக்கிறவங்க உன்னால் முடியாது, நீ அதுக்கு வரத்தே இல்லை, அதுக்கு நீ லைக் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் என்ன, நம்மளுக்கு அது செட் ஆகாது அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்குள்ளே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய வார்த்தை நம்மளோட ஆக்ஷனை டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிடும். இது இந்த ஒரு சுச்சுவேஷனில் மட்டும் இல்லை, எல்லா சுச்சுவேஷன்லையும். அது ஃபேமிலியாக இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ஜோனாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஜோனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கூட இருக்கிறவங்க தப்பான ஹேபிட்ஸை சொல்லி தராங்கன்னா ஸ்டார்டிங்கில் அது நம்மளுக்கு தப்பாக படலாம், போக 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 நம்மளுக்கும் அது சரின்னு பட வாய்ப்பு உண்டு. ஸோ இப்படி நம்ம பர்மிஷனே இல்லாமல் நம்மளை அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ யோசிச்சு முடிவெடுங்க. That was my good story.